மத்திய அரசு வந்து ஒரு 17 பேர்களை வந்து மத்திய அரசு நிறுவனத்தில் அதிகாரிகளை நியமனம் பண்ணாங்க. அப்போ கர்நாடகாவில் பெரும் போராட்டம் நடந்தது. கன்னடம் தெரியாத ஒருத்தர் இங்கே வேலை செய்யக்கூடாது, கிளம்புடான்னு. அந்த உத்தரவை மத்திய அரசு திரும்ப பெற்றது. கன்னடருக்கு மட்டும்தான் அரசு வேலைங்கிறது எழுதப்படாத அங்கே இப்போ சட்டமாக இருக்கிறது. இப்போ அதை வந்து சிஎன்டிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அதுக்காக கேஜிஎஃப்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் அவருடைய பெயரை, கன்னட புலவரின் பெயரை தமிழில் எழுதியிருந்தார்கள் என்பதற்காக அண்மையில ஒரு சர்ச்சை வந்து தெரியுமா? பட்டாள அடிச்சு ஓடிச்சு மாத்திரா கத்துறான பிறகு இப்போ வெரி ஸ்மால் எழுத்துல கூவமன் போட்டு கனடாவில் பெருசா போட்டு வச்சிருக்காங்க. இதுதான் இதே சேனல்ல என்ன உருட்டு விட்டுறாரு. அவரு நடத்துறது ஒரு ஜாதி கட்சியை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் கட்சினா ஒரு மண்ணின் மைந்தர்களுக்கான கட்சி தேர்தல் நிக்குது. இதுக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொரு கட்சி வேட்பாளர் போடுது. அந்த கட்சி ஜெயிக்குதுன்னும் போது என்னடா அண்ணன் தம்பி சொந்த மாமா மச்சான், என்னடா என்னால நீ இருக்கிற, உன்னால நான் இருக்கிறேன், ஏன்னா எனக்கு ஓட்டு போடுறேன்னு அந்த ஆளுங்கத்தை அவர் கேட்கிறாரு. என்ன சொன்னீங்க? ரஷ்யால இருந்து நீங்க திராவிட கட்சி தானே, நாங்க தமிழர் கட்சி. தமிழ்நாட்டுல பேரை வச்சுக்கிட்டா போதுமா? நீங்க தமிழன்னு பேரை வச்சுக்கிட்டா போதுமா? நீங்க தமிழன் தானா? தமிழகத்தை ஆளுவதற்கு தகுதியுள்ள தலைவர்கள் முதன்மையானவர் பிறப்பால் தமிழராக இருக்கிற மருத்துவராக தான் முதல் வாய்ப்பு, முதல் தகுதி அவருக்கு தான் இருக்குன்னு நான் பல இடங்களை சொல்லுவேன். நீங்க சொல்லுவீங்க அவருக்கு இல்ல. தமிழை வளர்த்ததுல திராவிட முன்னேற்ற கழகத்தினோட பங்களிப்பு ஒரு பெரிய பங்களிப்பு தானே, அதை நம்ம ஒதுக்கிட முடியாது. என்ன சொல்லாங்க பண்ணுங்க, சொல்லுங்க. செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும், வள்ளுவருக்கு சிலை வைத்ததா இருக்கட்டும். வள்ளுவருக்கு சிலை வைத்தது ஆளை கொண்டு சிலை வைப்பீங்க, அந்த மாதிரி கதை. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவை சேர்ந்த மரியாதைக்குரிய காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள், மேலும் புரட்சி தமிழகம் கட்சி பறையர் பேரவையினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ஏர்போர்ட் மூர்த்தி சார் அணிஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முனைவர் திரு காமாட்சி நாயுடு ஐயா, ஏற்கனவே கர்நாடகத்துல நம்ம அண்டை மாநில கர்நாடகத்துல ஒரு அறிவிப்பை செஞ்சிருந்தாங்க. கன்னட மொழியிலேயே, தங்களோட தாய்மொழியிலேயே அந்த பெயர் பலகைகள் 60% இடம்பெற்றிருப்பது கட்டாயம் என்ற ஒரு அறிவிப்பை செஞ்சிருந்தாங்க. அந்த மாநில மக்கள் வரவேற்பு தெரிவித்ததாக செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்போ ஒரு அறிவிப்பு ஒண்ணு வெளியிட்டு இருந்தார் எக்ஸ்தலத்துல, பிறகு அதை டெலிட் செஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வருது. தனியார் நிறுவனங்கள்ல சி மற்றும் டி பிரிவினுடைய அந்த ஒரு செக்டார், குறிப்பிட்ட செக்டார்ஸ்ல அந்த பூர்வக்குடிகளான கன்னடர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பளிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அரசாணை அமைச்சரவை ஒப்புதல் தந்ததாக ஒரு பதிவிட்டு இருந்தார். அதை தொடர்ந்து அங்க உள்ள சில நிறுவனங்கள் அதிருப்தியும் தெரிவிச்சிருக்கு. அதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த அறிவிப்பு எப்படி பாக்குறீங்க? அந்த மாநில மக்களுக்கு தான், எங்க மாநில மக்கள் தான் ப்ரையாரிட்டி அப்படின்ற ஒரு அந்த மண்ணின் மைந்தர் அந்த ஒரு அறிவிப்பை செஞ்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ரொம்ப தரமான செய்தி அது. அதுவும் 2 பிரிவு தான் சொல்லியிருக்காரு. சி பிரிவு, டி பிரிவு. அதாவது சிங்கிறது லேபர், டிங்கிறது கிளர்க்கில் போஸ்ட். சரியா? ஸோ அதுக்கு மேலே இருக்க போஸ்ட் எல்லாமே அவங்களுடைய திறமையினுடைய அடிப்படையில் யாரை வேணாலும் நியமிச்சுக்கலாங்கிறது அவங்களுடைய கருத்து. அது வரவேற்க வேண்டிய ஒன்று தான். தப்பு அது. அப்போ என்ன சொல்லுங்க, தப்புன்னா என்ன? ஏபிசியில் போய் நீ போய் தமிழ்நாட்டுக்காரன் போய் ஃபில் பண்ணுறியா? என்னங்க தமிழ்நாட்டுக்காரனை ஃபில் பண்ண முடியுமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு 15 இயர்ஸ் பேக் மத்திய அரசு ஒரு 17 பேர்களை மத்திய அரசு நிறுவனத்தில் அதிகாரிகளை நியமனம் பண்ணாங்க. அப்போ கர்நாடகாவில் பெரும் போராட்டம் நடந்தது. கன்னடம் தெரியாத ஒருத்தர் இங்கே வேலை செய்யக்கூடாது, கிளம்புடான்னு. அந்த உத்தரவை மத்திய அரசு திரும்ப பெற்றது. எழுதப்படாத சட்டம். அங்கே அங்கே கன்னடா தெரிஞ்சா மட்டும்தான், கன்னடருக்கு மட்டும்தான் அரசு வேலைங்கிறது எழுதப்படாத அங்கே இப்போ சட்டமாக இருக்கிறது. இப்போ அதை சிஎன்டிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. அதுக்காக பில எல்லாரும் போய் இருந்துட முடியாது. இல்ல சார், நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்றது இப்படி உள்வாங்கிக்கிறேன். சிடி மூலியமாக சமிக்கையை சொல்றாரு, இனி அமர்த்துவதாக இருந்தால் பணிகளை கன்னடர்களுக்கு தான் முன்னுரிமை, மொழியாளர்கள் கட்டாயமாக கன்னடத்தை கற்றுக்கொண்டுதான் அந்த பணியில அமரணும் அப்படின்ற ஒரு சமிக்கை மட்டும் இல்ல, அவர் கன்னடா இருக்கணும். ஓஹோ, இது ஏற்கனவே அங்க இருக்கு சார். இல்ல அது மூர்த்தி, இங்க பாருங்க, அது கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்ல, இது தனியா இருக்கு. கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்ல நீங்க சொன்னது கரெக்ட். இது தனியாருடைய தொழிற்சாலைகள்லயும் கம்பெனிகள்லயும்
அதுல வந்து சி கேட்டகரி அண்ட் டி கேட்டகரி வந்து எங்க மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கணும். கன்னடர்கள் தான், அதான் அவங்க மாநிலத்தை அவங்க மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னா இப்ப அங்க இருக்கிற தமிழர்களுக்கு தான் கர்நாடகாவோட ஆதார் கார்டு வச்சிருப்பாங்க, அந்த ஸ்டேட்ல இருக்கிறன்னு அவங்களுக்கு அலௌடு இல்லை. ஆதார் கார்டு இருக்கலாம், பட் அவங்க வந்து அந்த இதுல வந்து இருக்கும் ஆதார் கார்டு. நான் கேக்குறது நீங்க வந்து அவர் கன்னடனா இருக்கணுமா, யாராக இருந்தாலும் அந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு வேலையா? கன்னடனா இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த கேட்டகரியா சொல்றாங்க. இப்ப கன்னடனா இருக்கணும்னா ஒரு இது பாருங்க, இப்ப அமெரிக்கால இருக்கான் தமிழ், அங்க போய் குடியேறிட்டா அங்க வந்து சும்மா இந்த ஊருக்குலாம் விட்டாதீங்க. என்ன ஊருட்டு அமெரிக்கால கார்டு வாங்கி புரியாம பேசுறீங்க. நீங்க ஆல்சோ அட்வொகேட், நீங்களும் புரியாம பேசுறீங்க. ஒரு கிரீன் கார்டு தமிழ் சார் இங்க பாருங்க, ஒரு கிரீன் கார்டு வாங்கின ஒரு அமெரிக்கன் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழன் கிரீன் கார்டு வாங்கிட்டான்னு சொன்னா அவன் வந்து எல்லா ரைட்ஸும் அவனுக்கு அங்க வந்துருது. அது மாதிரி கர்நாடகால இருக்கக்கூடிய தமிழர்கள் பல்லாண்டு காலமா அங்க வாழ்ந்து அவங்க ஆதார் கார்டுல இருந்து இன்கம் டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அமெரிக்காவில இங்க இருந்து போய் அங்க வந்து 10 வருடம் 12 வருடம் இருந்த பிறகு கிரீன் கார்டு வாங்க. ஆமா ஆமா. கர்நாடகாவில யாரும் இங்க இருந்து பிழைப்பு தேடி போல, ஒரு கோடு போடுறோம், அந்த கோட்டுக்குள்ள அவங்க அந்த வலயத்துல அவங்க மாட்டிக்கிறான், நம்ம வலயத்துல நம்ம மாட்டிக்கிறோம். ஆமா ஆமா. நம்ம தமிழர்கள் விரும்பி இல்ல குடியேறி இல்ல வந்தேரிகளாக இல்ல பிழைப்பு தேடி வயிறு வழக்க அங்க போகல, எல்லாருமே இருந்தோம், ஒரு கோடு போட்டா அந்த கோடுக்குள்ள நான் மாட்டிக்கிறேன், அவ்வளவுதாங்க. அது அதனால அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு அவன் சொல்லல. அவங்கள வந்து அவன் தமிழனா ட்ரீட் பண்ணல, புரிஞ்சுக்கோங்க. அவங்கள கன்னடர்களா தான் அவங்க பாக்குறாங்க. கன்னடியர்கள் வந்து அங்க இருக்க வந்து காவிரியில ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா ஏன் தமிழர்களுக்கு அங்க ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை ஏற்படுது? அது வேற கண்ணு, இது வேற. அது கர்நாடகாவில தமிழ்ல போட்டு வச்சிருக்க முடியுமா? கேஜிஎஃப்ல வைக்க முடியுமா? முதல்ல கூவெம்பு புலவர் கூவெம்பு பேருந்து நிலையம்னு இருந்து சார். கூவெம்புன்றவர் நம்ம ஊர்ல திருவள்ளூர் இருக்காருல்ல, அந்த மாதிரி கர்நாடகாவில் அவரு அந்த கேஜிஎஃப்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல அவருடைய பெயரை கன்னட புலவரின் பெயரை தமிழில் எழுதி இருந்தார்கள் என்பதற்காக அண்மையில ஒரு சர்ச்சை வந்து தெரியுமா? பட்டாள அடிச்சு ஓடிச்சு மாத்திரான பிறகு இப்ப வெரி ஸ்மால் எழுத்துல கூவெம்புன்னு போட்டு கன்னடாவில் பெருசா போட்டு வச்சிருக்காங்க. இதுதான் எதை சேனல் என்ன உருட்டு உருட்டுறாரு பாருங்க. நாங்க ஒன்னும் உருட்டலங்க, அவங்க மக்களுக்கு அவங்க முன்னுரிமை கொடுத்ததை நான் பாராட்டுறேன். தொடர்ச்சியா ராமதாஸ் ஐயாவும் சொல்லிட்டு வர்றாரு, தமிழ்ல வந்து பேரு பலகை வைக்கிறதுக்கு கொஞ்சம் கட்டாயப்படுத்துங்க கடைகள்ல அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா அவரும் சொல்லிட்டு வர்றாரு. ஒரு விஷயம் நீ நல்லா புரிஞ்சுக்க. அதை யாரு கொண்டு வரா சார்? இல்ல என்கிட்ட முதல்வராக இருக்கணும், இல்ல எங்களை போன்ற ஒரு முதல்வராக இருக்கணும், நாங்க செய்வோம். நீ வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இந்த டாக்டர் அன்புமணியை பத்தி இன்னுமே என்கிட்ட பேசக்கூடாது. அவரு பேசுறாரு, 35 ஆண்டு காலம் ஆச்சு நான் கட்சி ஆரம்பிச்சு, நான் மக்களுக்காக உழைக்கிறேன், யாரு என் பின்னாடி வரமாட்டேங்கிறாங்க. இவரு வன்னியருக்காக பேசினாக்க வன்னிய மக்கள் தான் போவாங்களா, அடுத்த மக்கள் போவாங்களா? நீங்க போவீங்களா? போல நீங்க விட்டுருங்க, அவர் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க ஏன் தலையிடுறீங்க? அப்படி இல்லைங்க, அவரு நடத்துறது ஒரு ஜாதி கட்சியை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் கட்சின்னா ஒரு மண்ணின் மைந்தனுக்கான கட்சி தேர்தல் நிக்குது, இதுக்கு சம்மதமே இல்லாத இன்னொரு கட்சி வேட்பாளர் போடுது, அந்த கட்சி ஜெயிக்கணும் போது என்னடா அண்ணன் தம்பி சொந்த மாமா மச்சான், ஏடா என்னால நீ இருக்கிற உன்னால நான் இருக்கிறேன், ஏன்னா எனக்கு ஓட்டு போடுறேன்னு அந்த ஆளுங்கத்தை அவர் கேட்கிறாரு. என்ன சொன்னீங்க? நாங்க இல்ல, அது இல்ல, நாங்க என்ன இதுல இருந்து வந்தோமா, அமெரிக்கால இருந்து வந்தோமா, இல்ல ரஷ்யால இருந்து வந்தோமா? திராவிட கட்சி தானே, நாங்க தமிழர் கட்சி. தமிழ்நாட்டுல பேரை வச்சுக்கிட்டா போதுமா? நீங்க தமிழன்னு பேரை வச்சுக்கிட்டா போதுமா? நீங்க தமிழன் தானா? தமிழகத்தை ஆளுவதற்கு தகுதியுள்ள தலைவர்கள் முதன்மையானவர் பிறப்பால் தமிழராக இருக்கிற மருத்துவராக தான் முதல் வாய்ப்பு, முதல் தகுதி அவருக்கு தான் இருக்குதுன்னு நான் பல இடங்களை சொல்லுவேன். நீங்க சொல்லுவீங்க, அவருக்கு ஜால்ரா தட்டுவீங்க. ஆனா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் சரி, அவருடைய புதல்வர்களும் சரி, எல்லாருமே தமிழர்கள் தான். நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, ஒரு அப்ளிகேஷன் போட்டா அவன் ஜெயிக்கிறான். நீங்க எங்க அப்பா புதற்குள்ள நீங்க அப்ப அங்க நின்று எம்எல்ஏ வந்தவன் அமெரிக்காக்காரனா வந்து நின்று வந்தா அவன் வன்னியர் தானே நின்று நாம் தமிழர் தான் நின்றது. அதை கூட சொன்ன எடுத்துக்கலாம். நாம் தமிழர் அந்த பிள்ளை எங்க இருந்து வந்துச்சு அந்த பொண்ணும்? அது நீங்க எங்க இருந்து வந்தீங்க? நாங்கள் இங்க இருந்தா நீங்க அதுக்குள்ள வரீங்க? நாங்க சொல்லவே இல்லையே.
நீங்க சொன்னீங்க சொல்லலைங்கிறத நீங்க அப்ளிகேஷன் போட்டு அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? யோகியெல்லாம் யார் யாரோட அயோக்கியா அவர் வந்து தமிழர் சார்ந்து தமிழ் குடிகள் சார்ந்து அது பேசுறாரு, தமிழ் தேசியம் சார்ந்து பேசுறாரு. நீங்க திராவிட கட்சி, நீங்க சித்தாந்தம் வேற அப்படின்னு சொல்றாரு. சார் பாத்தீங்களா, ஒரு தமிழ்நாட்டுல ஒரு தமிழ் குடிமகன் வந்து அவனோட அரசியலை பேசினாலே உங்களுக்கு எப்படி எரியுது? ஆமா, அரசியல் என்ன அரசியல் பேசுறீங்க? அரசியல் பேசணும்னு நாங்க ஒத்துக்கிறோம் சார். நீங்க பேசுறது அவசாரித்தனம்ல பேசுறீங்க. இல்ல, இந்த அவசாரித்தனம் தான் எல்லா ஊர்லயும் நடக்குது. அதுதான் நீங்க பண்றீங்க. அத பண்றதுனால ஊர்ல நடக்கும்போது வாய மூடி நிக்கிறீங்க. அதனாலதான் நிறைய ரவுடிகள் எல்லாம் பெருத்து போயிட்டானுங்க நாட்டுல. மண்ணின் மேதர்கள் இந்த ஊர்ல அவன் ரவுடியா? ஆமா, இவங்க டான் பாஸ். ஆமா, நாங்க டான் பாஸ். ஏங்க, அதாவது நீங்க வந்து ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க. மதுரையில வெட்டுப்பட்டு செத்து போனவன் அவன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன். அவன் மேல பல வழக்குகள் இருக்கு. அவனை வந்து வெட்டு கொண்டு விட்டான்னா குற்றவாளியை காவல்துறை விசாரிக்க போது, கண்டுபிடிக்க போகுது. அதுக்கு ஒரு நண்பர் பேசுறாரு, நாங்க வந்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கலன்னா நாங்க மிகப்பெரிய போராட்டம் பண்ணுவோம். போராட்டம் பிடிச்சி உள்ள. அதுக்கு பின்னாடி இடத்துல பாருங்க, ஒரு விஐபி தெருவுல வாக்கிங் போறவன கொன்னுட்டு நம்ம அசால்ட்டா எஸ்கேப் ஆகி போலாம்ன்ற சூழல் எதிர்க்கு எப்படி வருது? அந்த தைரியம் எதிர்க்கு எப்படி வருது அப்படிங்கறதுதான் இப்ப பிரச்சனை. நாங்க வந்து அவன் என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா, அதுக்குள்ளே போகல. அதே மாதிரிதான் இப்ப ஆம்ஸ்டாங் ஒரு தேசிய தலைவர், மாநில தலைவரை கொன்னுட்டு எஸ்கேப் ஆகி சிட்டியை விட்டு போற அளவுக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்றதுதான் கேள்வி. ஏங்க, இன்னைக்கு காலையில ஒரு 11 மணிக்கு ஒருத்தனை கூட துப்பாக்கி முனை. அதாவது எப்படி தெரியுமாங்க, அதாவது உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற டாஸ்மார்க் அரசே விக்குமா, பஞ்சு முட்டாயில கொஞ்சோண்டு விஷங்குதுன்னு அதை வந்து நச்சு பொருளுக்குன்னு அதை தடை பண்ணுவாங்க. அந்த மாதிரி சார் இதெல்லாம் கடையில உள்ள சரக்கு எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிடுவோம். சும்மா நீங்க டாஸ்மாக்ல அவ்வளவு தீங்கு இருக்குன்னு ஐயாவே சொல்வாரு. ஆனா அதே நம்ம அரசு பானிபூரி கடைகள்லாம் வந்து சோதனை பண்ணுவோம். பானிபூரி எப்படி தயார் பண்றான்னு அந்த இடத்த பாரு. இருக்கட்ட பாஸ்போர்ட்ல போய் இந்த கலர் கண்டென்ட் இருக்குல்ல, அதை கொஞ்சம் அதிகமா சேர்த்துறானா போய் அது கெடுதிதான். அதை பிடிக்கிறது, பஞ்சு மிட்டாய் பிடிக்கிறது, லாலிபாப்பை பிடிக்கிறது, அப்புறம் வந்து இந்த மேகியை பிடிக்கிறது, அதெல்லாம் தப்பு இல்லையா? தப்பு தாங்க. 1000 மடங்கு தவறு வந்து டாஸ்மாக் இல்லையா, அதுல சரக்கு இல்லையா, அதுதானே கேள்வி. இது வந்து மதுங்கிறது வந்து வியாபாரம் இன்னைக்கு இல்ல, இது பல ஆயிரம் இன்னைக்கு இல்ல. பஞ்சு மிட்டாய்ங்கிறது அது பஞ்சு மிட்டாய் இருக்கலாம். விபச்சாரம் வந்து இங்க பல வருஷமா அங்க நாட்டுல இருந்துருக்குங்க. சட்டம் வந்த பிறகு சட்டப்படி தப்பு பேன் பண்ணல, அதுக்காக பல நாளா இருந்தது விபச்சாரம் விட்டுருவோம். ஆதி காலத்துல மான்கறி திண்டான்னு சொல்லி இப்ப திங்க முடியுமா? மான்கறிய திண்ட முடிச்சு உள்ளதுக்கு போட்டுற மாட்டாங்களா? ஆதி காலத்துல 4 பொண்ணு கட்ட முடியுமா? பேசுறதெல்லாம் ஏட்டிக்கு பூட்டியா பேசிக்கிட்டு இருந்தா இதுக்கு விடைய கிடைக்காது. இல்ல சொல்லுங்க, என்ன சொல்லுங்க வைங்க. அந்த காலத்துல 4-5 பொண்ணாட்டி வச்சிருந்தான், இப்ப கட்ட முடியுமா? பொண்ணாட்டி போய் கம்மியா கொடுத்தோன்னே ஏங்க சேர்ந்து உள்ள போக முடியும். அரசு அமைப்பு சட்டம் மாத்தியாச்சுல, சட்டம் வடிவம் அதுதான் சார் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும்ல. அந்த காலத்துல இருந்து சாராயம் வித்தது, ஜெயலலிதா வித்தாங்க, எம்ஜிஆர் வித்தாரு, கருணாநிதி வித்தாரு, அப்பெல்லாம் கேட்கல. எங்க ஸ்டாலின் விற்கும் போதுதான் கேட்கறீங்கன்றது தானே பிரச்சனைங்க. ஆமா, உண்மைதான். பாரு, அந்த அம்மா தானே அரசு கடையவே விடிய விடிய ராவணன் கட்டி செய்திக்கு ராம சித்தம் பண்ண கதை. சரிங்க, இப்ப கடையை மூடணும் அவ்வளவுதானே. ஒரு 50,000 கோடி கொடுத்துருங்க, நீங்க கொடுங்க அரசுக்கு வச்சுக்கிற. நீங்க பெருமுறை நாங்க வேணா கடையை மூடிடுறோம், யாரு வேணாம்னா. ஐயா, தமிழ்நாட்டுல தமிழ் முன்னுரிமை கொடுக்கப்படுமா? இனி வரும் காலங்கள்ல நிறுவனங்கள் பெயர்ல தமிழ்ல வந்து நம்ம போர்டு வந்து வைக்கிறதா இருக்கட்டும். தமிழ்ல போர்டு வைக்கணும். அப்ப என்ன சார், தமிழ் வந்து உயிர்ப்புடன் இருக்கும். இல்ல சார், திமுக வந்து தமிழை வளர்க்கக்கூடிய கட்சி. இல்ல தமிழ் வந்து போர்டு வச்சாதான் வளருமா? பள்ளியில வந்து இப்போ லாங்குவேஜ் என்ன வச்சிருக்கோம்? தமிழ் லாங்குவேஜ் தானே இன்னைக்கு, தமிழ் மீடியம் தானே இருக்கு. ஒரு தலைமுறை அப்பா அம்மான்னு தமிழ் அவன் பேரு எழுத தெரியாத ஒரு தலைமுறைக்கு வளர்ந்து கொண்டு இருக்கு. இவர் என்ன பேசுறாரு பாருங்க. என்ன பேசுறேன்? தமிழ் ஐயா, நீயா நானா நிகழ்ச்சியில ஒரு புறம் அந்த வட இந்தியர்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஒரு புறம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் அமர்ந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த நம்முடைய மக்களுக்கு பேசவே தெரியல, தமிழ்ல எழுதவே தெரியல, கூட்டி படிக்கவே தெரியல. ஆனா வடவர்கள் யாரெல்லாம் வந்து குடிபெயர்ந்தாங்களோ அவங்க அவ்வளவு தெளிவா பேசுறாங்க. இன்னும் சொல்ல போனா உங்களை விட எங்களை விட நல்லா அழகா பேசுறாங்க. இப்போ பாக்குறோமா சார், நீங்க இப்ப வைகோ இருக்காருல்ல, வந்து அது என்னன்னோ இலக்கிய உரையெல்லாம் ஆடுறாருல, என்னை பேசுறதுன்னா எனக்கு தெரியுமா? திருப்பாவை பத்தி எல்லாம் பேசுறாரு, சங்க இலக்கியங்கள் பத்தி எல்லாம் பேசுறாரு.
என்னை கேள சங்கம் தட்டு தெரியும்னு நான். இப்படிதான் இயல்பாக தமிழர்கள் இருக்கிறோம். நம்ம மொழி என்னத்துக்குன்னு இவங்க வந்தவங்க வந்து தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு இதையெல்லாம் கத்துக்கிறான். வந்தவங்களா? எங்க இருந்து வந்தோம்? ஆத்தா வயிற்றுக்குள்ள கோவில்பட்டில இருந்து இங்க வந்தாரு. அப்புறம் என்ன? வேற என்ன? நீங்க ஏன் தப்பா நினைச்சீங்க? அதுனா அவர் ஊரு டக்குன்னு வரலையா? அந்த ஊருக்குள்ள எல்லாம் போக முடியாது முன்னாடி. அவர் ஊரு கலிங்கப்பட்டியா? கலிங்கப்பட்டி பேரே பாருங்க, பட்டி தொட்டி குட்டி, அந்த ஊர்ல அந்த மாதிரி தான் இருந்தது. அங்கிருந்து வந்தவர்னு நான் சொன்னேன். நீங்க வேற ஏதாவது இல்ல, தமிழை வளர்த்ததுல திராவிட முன்னேற்ற கழகத்தினோட பங்களிப்பு வந்து ஒரு பெரிய பங்களிப்பு தானே, அதை நம்ம ஒதுக்கிட முடியாது. என்ன சொன்னாங்க பண்ணுங்க, சொல்லுங்க. செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும், வள்ளுவருக்கு சிலை வைத்ததா இருக்கட்டும். சரி, வள்ளுவருக்கு சிலை வைத்தது, ஆளை கொண்டு சிலை வைப்பீங்க அந்த மாதிரி கதை. வள்ளுவருக்கு சிலை சிலை என்னங்க ஆயிப்போச்சு? என் பிள்ளைங்க வந்து ஒரு தலைமுறைங்க தமிழே படிக்க தெரியாம வளர்ந்துருக்கின்றேன். நான் வள்ளுவருக்கு சிலை வச்சேன், வள்ளுவர் கோட்டத்தை கட்டினேன், 2 தமிழ் நடிகைக்கு விருது கொடுத்தேன் பொழுது. அதாவது நம்ம கிட்ட இன உணர்வு எப்படி தெரியுமா இருக்கு? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு தடவை வந்து கர்நாடகாவில் ஒரு ஷூட்டிங் இருக்குது, சினிமா படப்பிடிப்பு. அதுல இருந்தவர் யாரு? சரத்குமார், நிழல் ரவி. அப்ப அது காவிரி இஷ்யூ லைட்டா இருந்தது. அப்போ அந்த சீசன்ல இந்த மாதிரி தமிழ் படம் ஷூட்டிங் நடக்குதுன்னு ஒண்ணு போராடணும், போய் பிச்சு எடுத்துறாங்க நம்ம சரத்தை, பாடி பில்டர், சென்னை மெட்ராஸ் தானே அவரு, பிச்சு எடுத்துறாங்க. நிழல் ரவி மேல ஒரு துரும்பு கூட இல்லை. நிழல் ரவி பக்கமா நீங்க கிளம்புங்கன்ட்டாங்க. ஏன் தெரியுமா? சரத்குமார் தமிழர், நிழல்கள் ரவி கன்னடர். இங்க பாருங்க, அப்படியே ரிவர்ஸ் நடக்கும். ஐயோ என்னையா வெளியூர்காரனை போய் அடிக்கிற, என்னையா நினைப்பான் தாள் நம்ம ஊரை பத்தி அப்படின்னு இவங்க பேசுவாங்க சார். அதால நம்ம வளர்ப்பு அப்படி, அவர்கள் வளர்ப்பு அப்படி. அது நமக்கு எதிராக போக்கா இருந்தாலும் நான்லாம் அதை உண்மையில வரவேற்கிறேன். நீ தாண்டா மனுஷன், ஒரு ஆயப்பனுக்கு பிறந்திருக்கடா, நாங்கெல்லாம் ஏதோ எங்க நினைவுல ஏதோ தப்பு இருக்குடா எங்களுக்கு அப்படிங்க நான் ஒத்துக்கிறேன். முனைவர் திரு காமாட்சி ஐயா ஒன்னும் பேச முடியாது. அவரு நம்ம சொல்றோம் வள்ளுவருக்கு சிலை வச்சோம், நாங்க வந்து திருக்குறளுக்கு வந்து நாங்க இது விளக்க உரை எழுதணும், இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிடலாம். ஆனா அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கு வந்து தமிழ் எந்த அளவுக்கு அவனுக்கு படிக்க தெரியல, தாய் தந்தைங்களுக்கு கூட எழுத தெரியல அவனுக்கு, அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம ஆக்கியிருக்கோம் தமிழ் சமூகத்தை அப்படின்ற ஒரு பகிரங்கமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஐயா. அதாவது அவருக்கு வந்து டைம் பாஸுக்கு எதை வேணாலும் சொல்லுவாரு. இன்றைக்கு அரசு பள்ளிகள்ல எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு 3 வருஷம் தாங்க திராவிட மாடல். அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் 67க்கு அப்புறமே வந்து நாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் 65 நடக்கும்போது காங்கிரஸ் காலத்திலையும் தமிழ் மீடியம் இருந்துச்சு. அதே இப்பயும் கண்டினியூ ஆகுது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல நீதிமன்றத்துல அண்ணாதுரை ஒரு வாக்குமூலத்தை சொன்னார். தமிழகத்தில் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் திமுகவும் ஒட்டுமில்லை உறவுமில்லைன்னு சொன்னார். அப்போ அன்றைக்கு இருந்த ராமசாமி நாயக்கர் இவங்களை நம்பாதன்னு சொன்ன தெரியுதா, பூனைக்குட்டி வெளியே வந்துச்சு, கோடியிலேருந்து வெளியே வந்துச்சு அப்படின்னு இவர்கள் பாணியை சொல்கிற பெரியார் அப்பயே சொன்னார். அதுக்கு என்ன ஐயா விளக்கம் சொல்லுவாரு? அன்றைக்குல இருந்து இன்னைக்கு வரலையும் தமிழ் மீடியம் பள்ளிகள்ல இருக்கு. இந்திய எதிர்ப்பு போராட்டம் அதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லலாம், அதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன இந்திய போராட்டத்துக்கு? நீங்க இந்திய போராட்டத்துல எப்ப இருந்தீங்க? நீங்க ஐயா பங்கேற்ற அதன் அடிப்படையில் ஐயாவுக்கு தெரியும் என்ன, உங்களுக்கு என்ன தெரியும்? ஏன் கைது பண்ணப்பட்டேன்? சும்மா இல்ல. யாரு? நானு. இப்ப அண்ணாதுரை இந்த மாதிரி சொன்னாரா இல்லையா? அண்ணாதுரை சொன்னாருங்க, வருஷத்துல படிச்சுட்டு சொல்லுவீங்க, வேற என்ன சொல்லுவீங்க? குடியரசு இதெல்லாம் ஆதாரம் காமிச்சிட்டா அதெல்லாம் அதான் பத்திரிகை பார்த்து சொல்றீங்கன்னா அப்புறம் என்ன? வேற நாள் கொலை நடந்த போது நீ போய் பாத்தியா, பக்கத்துல நின்னியா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் இருக்கு. அவங்க எங்க அன்னைக்கு வந்து இருந்த சூழ்நிலை வேறங்க. அவன் வந்து நாங்க தனித்தமிழ்நாடு கேட்கிறோங்கிறதுக்காக தனித்தமிழ்நாடுன்னு கேவலப்படுத்தாதீங்க. சீபா ஆதித்யநாத் அவர்கள் தனித்தமிழ்நாடு கேட்ட பொழுது நாங்கள் கேட்பது வந்து திராவிட நாடு, தனித்தமிழ்நாடுங்கிறது குஷ்டரோகியில் உள்ள காலனா, நாங்கள் கேட்பது நாளனா, நாளனா பெருசா காலனா பெருசான்னு
ஆமா நீங்க கிண்டலும் பண்ணவங்க நீங்க. ஆமா அது ஆதித்யநாத் திரும்ப எங்க போனாரு? அவர்தான் கொஞ்சம் எதிர்த்து போராடுன உடனே அவர் அப்படியே ஜால்சா பண்ணி போட்டு அப்படியே உங்ககிட்ட திராவிடத்துல ஈர்த்து போட்டு அவர் நீர்த்து மந்திரியா வந்தாரு, சபாநாயகரா வந்தாரு. அதாங்க பேசிட்டு சும்மா அதே மாப்போசியும் அதே மாதிரிதான். இங்க பாருங்க, ஆதித்யநாத் கூட எனக்கு பழக்கம் இல்லை, ஆனா மாப்போசி கூட எனக்கு நல்ல பழக்கம் இருக்கு. சோ நான் நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கே எனக்கு கூட வந்த ஒரு மதுரையில. என்ன கதை சொல்லுங்க. சோ ஆக என்னால மாப்போசி தமிழுக்காக அவர் ரொம்ப போராடினாரு. கிரவுண்ட் பண்ணின்னு அவருக்கு ஒரு நல்ல ஒரு நேம் இருந்தது. அவர் கூட போராடினவங்களுக்கு எல்லாம் கூட தமிழ் அறிஞர்கள், தமிழ் தியாகின்னு சொல்லி பட்டம் கொடுத்துருக்கு. அதுல எங்க மச்சானும் அதுல ஒரு ஆளு. அவருக்கு என்ன நாயுடு ஐயா? என்ன நாயுடுன்னா உங்க மச்சான் ஏதோ பட்டம் வாங்கினாரு நீங்களா? ஆமாங்க, கனகராஜ் நாயுடு. கனகராஜ் நாயுடு இல்ல, கனகராஜ் தான். அவங்க நான் தான் இவர் காமாட்சி நாயுடு போது எங்க மச்சான் கனகராஜ் நாயுடு தானே? நாயுடு தாங்க. நாங்க நாயுடு குடும்பம்தாங்க. யாரும் இல்லைன்னா நான் மட்டும்தான் நாயுடு யூஸ் பண்றேன். மற்றவங்க எங்க குடும்பங்கள்ல யாரும் நாயுடு யூஸ் பண்றது யூஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க. ஆமா வச்சிருக்கேன், அப்படியே பெட்டகத்துல இருக்கு. நான் கொடுத்தா மூர்த்தி, நான் மூர்த்தி பறையர் நான் போறேன். இயக்கம்னா பறைய பேரா இருக்கலாம். இப்ப பல பேர் மூர்த்தி பறை, இது அந்த பறையர் இந்த பறையர் போடுறாங்க. நான் வெறும் மூர்த்தின்னு தான் போடுறேன். நான் வெறும் மூர்த்தின்னு போடுறதால நான் பறையர் இல்லைன்னு ஆயிடுமா? அதனால ஒண்ணு இல்லைங்க. இப்ப நாங்க அவரு தமிழுக்காக போராடினதுனால அவருக்கு அந்த பட்டம் கொடுத்து மாசம் இப்ப 6000 ரூபாய் பென்ஷன் வர மாநில அரசு கொடுக்குது. அது தவிர தமிழ்நாடு பூரா எங்க வேணாலும் அரசு பஸ்ல போகலாம். மூர்த்தி சார் போன்றவர்கள் எல்லாம் சொல்றாங்க, திராவிட இயக்கங்களுடைய வருகைக்கு பிறகுதான் தமிழ் குட்டிச்சோராக்குனாங்க. திராவிட இயக்கங்கள் வந்ததுனாலதான் தமிழ் தலைச்சோங்கி நிக்குது. திராவிட இயக்கம் இல்லைன்னா தமிழே இல்லாம இந்நேரம் எல்லாம் இந்தி மயம் ஆயிருக்கும். புரியாத கூமுட்டைகிட்ட போய் என்னத்த பேச சொல்ற? நான் உங்களை காமாட்சி ஜி எப்படி இருக்கீங்களா, பேஷா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பேனா? அப்படி இல்ல, பேச்சுவாக்குல ஹிந்தியே வந்திருக்கோம். இங்க திராவிட ஆட்சி இல்லாம இருந்திருக்கணும். அது எங்க திராவிட ஆட்சின்னா இன்க்ளூடிங் ஆஃப் எம்ஜிஆர் எல்லாம் சேர்த்து தான் சொல்றேன். நாங்க இல்லாம இருந்திருந்தா காலத்துல இங்க காங்கிரஸே ஆட்சி காங்கிரஸ் இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காது. அவங்க எல்லாமே அப்ப காங்கிரஸ் பீரியட்லயே மோசமான கட்சியா காங்கிரஸ்? காங்கிரஸ் மோசமான கட்சியில இந்தியா அப்பவே கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சிக்கு இந்தியா கொண்டு வந்துருவாங்க. திரும்ப காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா திரும்ப காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாக்க மறுபடியும் இந்தியா கொண்டு வரணும்னு தான் சொல்லுவான். அப்ப எப்படி ராகுல் காந்தி நம்ம முதல்வர் பிரைம் மினிஸ்டர் ஆக்குறது? சார் இங்க பாருங்க, எங்களுக்கு ஹிந்திய இருங்கய்யா, அப்ப எப்படி நம்ம ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் ஆக்க முடியும்? இப்ப திராவிட இயக்கங்கள்ல என்ன சொல்றாங்க, இப்ப நேரு ஒரு வாய்மொழின்னு எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாரு. ஹிந்தி பேசாத மாநிலங்கள் அவர்கள் விரும்பாத வரை இந்தி அவங்களுக்கு இம்போசிஷன் செய்யப்படாது அப்படின்ற அவர் வாக்குறுதி கொடுத்து அவங்க மேற்கொள் கொட்டாங்க. வாக்குறுதி இல்ல, தமிழ்நாட்டில் வெளியிடுகிற அரசாணைகள் முழுவதும் இல்ல அரசு சார்பாக வெளியிடுகிற கடிதங்கள் முழுவதும் தமிழ் இருக்குது என்று உத்தரவாதத்தை காமாட்சி நாயுடு அவர்கள் தர முடியுமா? நாங்க தமிழ்ல தானுங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஏங்க 1-2 அறிக்கைகள் அந்த வாசகங்கள் தெரியாதனால அந்த அதிகாரிகள் இங்கிலீஷ்ல டிராப்ட் போட்டாங்க, அவ்வளவுதான். சொல்லுங்க. என்ன ஆங்கிலம் தான் இங்க பாருங்க, இணைப்பு மொழியா ஆங்கிலத்தை தானே நம்ம தமிழ்நாட்டில் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். என்ன சார் நீங்க திடீர் புரியாம பேசுறீங்களா? கர்நாடகாவில் இணைப்பு மொழி ஆங்கிலம் பயன்படுத்தப்படுது. என்னப்பா எத்தனை லெட்டர் கவர்மெண்ட் ஜிஓ காட்ட எல்லாமே ஏங்க கவர்மெண்ட் ஜிஓ இருக்குங்க, ஆங்கிலத்துல தாங்க கவர்மெண்ட் ஜிஓ போடுறான். சரி, இப்ப என்ன சொல்றீங்க? ஒன்னும் சொல்லல, கர்நாடகா மாதிரி தமிழ்நாட்டிலயும் தமிழர்களுக்கு வேற கர்நாடகாவை விட தமிழர் உணர்வோடு இருக்கிறார்கள் பெருமையான்னு சொல்ல வரீங்களா? பெருமையோட இருக்கிறதோட மட்டுமில்ல, முதலமைச்சர் இத கொஞ்சம் ஏற்கனவே ஒரு முறை அறிவிச்சாரு, தமிழர்களுக்கு எருமை மாடு பேசிதான் இது. அமைச்சர் நிறைவான கருத்தை பதிவு செய்யுங்க. தமிழ் தேசியவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, திராவிடத்தால் நாங்கள் வீழ்ந்தோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. தமிழ் எங்களுடைய தமிழ் கீழோங்கி போனது திராவிடத்தால தான் அப்படின்னு சொல்றாங்க. 97ல அறிஞர் குணா அவர்கள் கூட ஒரு புத்தகம் போட்டாரு, திராவிடத்தால் நாங்கள் வீழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி. எப்படி பாக்குறீங்க? நேத்து மலையில முளைச்ச சிறுகீரைகள்லாம் பேசுதுன்னு சொல்லி நீயும் கேக்குற யார சொல்றீங்க? யார சொல்றீங்க? குணாவை சொல்றீங்களா? குணாவும் இல்ல, யாரெல்லாம் இங்க தமிழுக்கு எதிரா பேசுறாங்களோ அவங்களதான் சொல்றேன்.
உங்களை நீங்களே சொல்லிக்கிறீங்களா? நாங்க எங்க தமிழுக்கு எதிரி? தமிழுக்கு எதிராக தானே ஒரு பேர். நாங்க தமிழுக்கு எதிராக பேசுறோம்னா எங்க இந்த மாதிரி இப்போ இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க. தமிழ் தான் எங்க தாய்மொழி, தமிழுக்கு தான் முன்னுரிமை. தாய்மொழி உங்களுக்கு தாய்மொழி எனக்கு தெரியாது ஐயா. தெலுங்கா இருக்கலாம். நான் வீட்டுல இதோட சொல்லி நமக்கு தாய்மொழி தெலுங்கு தான், நமக்கு தமிழ் கிடையாது. இதோட 30 நாளில் எப்படி தெலுங்கு கத்துக்கலாம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வாங்கி எல்லாரும் படிச்சுட்டு இதோட நம்ம தெலுங்குல தான் பேசுறோம் என்ன சொல்லி பேசுங்க. உங்களை யாரு வேண்டாம்னா இல்ல இல்ல நான் அந்த இங்க இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் மட்டுமல்லாது தனியார் அலுவலகங்களையும் தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்து தான் போடணும். இது சம்பந்தமா ஏற்கனவே ஹோசூர்ல நடந்த ஒரு கூட்டத்துல கூட நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு சொல்லிட்டுமா, தமிழ்நாடு எவ்வளவு கேவலமா இருக்குதுன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம். சினிமாவுக்கு தமிழ்ல பேர் வச்சா மானியம், வேற மொழியில வச்சா செருப்பு பிஞ்சிரும். எவனும் இங்க சினிமா எடுக்க முடியாது சொல்றது எப்படி இருக்குது, தமிழ்ல பேர் வைமா காசு தரன்றது எப்படி இருக்குது. இதுதான் சார் இதே சேனல்ல எல்லா ஊர்களிலும் அந்தந்த மாநிலத்தின் பெயரில் அந்த நடிகர் சங்கம் இருக்குது. இங்க மட்டும் புடுங்கிறதுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம்னு இருக்கு. இதுல இருந்து தெரிஞ்சுங்க, எல்லா ஊர்ல கன்னடன், தெலுங்கன், மலையாளி அப்படி இருக்கான். இங்க மட்டும் திராவிடனா இருக்கிறான். புரிஞ்சுங்க. நிறைவான உங்களோட கருத்தை பதிவு செய்யுங்க. திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்ற அந்த புத்தகமா இருக்கட்டும், தமிழ் தேசியவாதிகள்லாம் அந்த கருத்தை தான் முன்வைக்கிறாங்க. திராவிட கட்சிகளுடைய வரவுக்கு பிறகுதான் தமிழ் நாசமா போச்சு அப்படின்லாம் சொல்ல அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கருத்துல நீங்க உடன்படுறீங்களா? திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்பது திராவிடத்தால் தமிழினம் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு கொஞ்சம் வசதி வாய்ப்புகளில் முன்னேறி இருக்கலாம், அதை நாம மறுக்கல. ஆனால் ஒட்டுமொத்த தமிழரின் அடையாளம் இங்கே வீழ்த்தப்பட்டிருக்கிறது. தமிழர் கையில் ஆட்சி அதிகாரம் இல்லை. நீங்க பல முதல்வர்கள் எடுத்துக்கலாம், யாரும் இங்க தமிழர்களாக இல்லை. அதோடு மட்டும் இல்ல, ஒன்றும் இல்லை, கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்பட்டால் இங்க இருக்கிற தமிழை டிவியை பார்த்துருக்கலாம், சீரியல் பார்க்கலாம். 1.5 கோடி தமிழர்கள் இலங்கையில் கொல்லப்பட்ட போது மானானம் மயிலாட அந்த சித்தி சீரியலா ஏதோ ஒண்ணு, அதை பார்த்துக்கிட்டு கண்ணீர் விட்டு இருந்த தமிழர்லாம் இங்க இருக்கிறான். கை கட்டுறது நம்ம முத்துக்குமார் சொன்னார்ல, கை கட்டுற தூரத்துல இலங்கையில என்னோட இடத்தை அழிக்க விட்டுமே, தமிழர்களை விழித்துக் கொள்ளுங்கள் சொன்னார்ல. தமிழர்களாக வளர்க்கப்படலை. இன்னைக்கு நம்ம புதுசா எப்பா நம்மளாம் தமிழர்னா என்னையா பிரிவினைவாதம் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குரல் எழும்புகிறது. மற்ற மாநிலங்களில் அவரவர் அந்த மண்ணின் மனிதர்களாக இருக்கிற பொழுது நம்ம ஏதோ ஒரு பொதுவான பேர்ல ஒரு பப்ளிக் டாய்லெட், அவன் வீட்டுல எப்படி ஓன் டாய்லெட் இருக்கும், தமிழ்நாடு மட்டும் பப்ளிக் டாய்லெட் மாதிரி இருக்கு. ஓகே, உங்களோட இருவரோட கருத்தை நன்றி.